நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய பதிவில் ராசி காரகத்துவங்களை பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய அந்த ராசியின் காரகத்துவம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். நமது சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். கிட்டத்தட்ட 600-700க்கும் மேற்பட்ட நல்ல கண்டென்ட் இருக்கக்கூடிய, எந்த காலத்திலும் இன்னைக்கு பார்த்தாலும் சரி 4 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அது பயனுள்ளதாக இருக்கக்கூடிய அத்தனையும் கண்டென்ட் வீடியோக்களாக போட்டிருக்கும். ஜோதிட விதிகளை முடிந்தவரை எளிமையாக விளக்கி கூறியிருக்கக்கூடிய வீடியோக்களாக போட்டிருக்கும். நேரம் இருந்தால் அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ராசி காரகத்துவங்கள். எதற்காக ராசி காரகத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும்? எப்படி ஒரு கிரகத்திற்கு காரகத்துவம் இருக்கின்றதோ, எப்படி ஒரு பாவகத்திற்கு காரகத்துவம் இருக்கின்றதோ, அதே போல ஒவ்வொரு ராசிக்கும் காரகத்துவங்கள் இருக்கின்றன. கிரகத்தின் காரகத்துவங்கள் அந்தந்த கிரகத்தின் வலிமையை பொறுத்து நம் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் அல்லது கிடைக்காமல் போகும். பாவகத்தின் காரகத்துவங்கள் நமது தசாபுத்தி நடக்கும் பொழுது அதனுடைய காரகத்துவங்களின் வழியே நன்மையும் தீமையும் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். உதாரணத்துக்கு, புதன் வலுத்திருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும் பட்சத்துல ஜாதகர் எப்பொழுதுமே புத்திசாலியாக இருப்பார், பேச்சு திறமை உள்ளவராக இருப்பார், விஷய ஞானம் உள்ளவராக இருப்பார். தன் வாழ்நாள் முழுவதும் எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகக்கூடிய, நல்ல நட்புணர்வோடு இருக்கக்கூடிய நண்பராக இருப்பார். இதே ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய காலங்களில் கூட நமது அனுபவம், அறிவு செயலற்று போகக்கூடிய காலகட்டங்களில் தவறான முடிவுகளை எடுக்க வைத்து சிக்கல்ல மாட்டிவிடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். இது எப்படி செஞ்சேனே தெரியலையே, எனக்கே தெரியாம இதுல போய் சிக்கிக்கிட்டேனே, தவறான முடிவு எடுத்துட்டேனே அப்படின்னு புலம்பக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு உண்டாகும். இந்த காலகட்டங்களில் கோச்சாரத்துல அந்த மாதிரி சமயங்கள்ல கூட, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சமயங்கள்ல கூட அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருவது, அதை எப்படி சமாளிப்பது என்ற அறிவை வலிமை மிக்க புதன் தருவார். நல்ல நண்பர்கள் மூலமாக ஆதாயம் அடைந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரக்கூடிய அமைப்புகளை இந்த ஜாதகத்தில் வலுத்து இருக்கக்கூடிய புதன் தருவார். அதாவது சிம்பிளா சொன்ன, ஒரு கிரகம் வலுத்து இருக்கும் பொழுது அது எந்த சூழ்நிலையிலையும் அதனுடைய காரகத்துவங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஒரு கிரகம் பலம் இழந்து இருக்கும் பொழுது அதனுடைய காரகத்துவங்கள் நமக்கு கிடைக்காது. அந்த காரகத்துவங்களை பெறுவதற்காக ரொம்ப பிரயாசப்பட வைத்து அதுக்காக ஓட வைக்கும். இதே பாவக காரகத்துவங்கள் என்று வரும் பொழுது 7ஆம் அதிபதி தசாபதி நடக்கும் பொழுது திருமணம் நடக்கும். 5ஆம் அதிபதியுடைய அல்லது 5ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகத்தின் தசா புத்தி நடக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 9ஆம் இடத்துல இருந்து சனி தசை நடத்துறாருன்னு சொன்னா அப்பொழுது தந்தையை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள், 9ஆம் இடத்தை பார்வை செய்து தசை நடத்தினாலும் சரி, புத்தி நடத்தினாலும் சரி, தந்தையை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். இவ்வாறு அந்தந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது அந்தந்த தசாபுத்தி சமய காலங்கள்ல அந்த பாவகத்தின் மூலமாக, குறிப்பிட்ட பாவகத்தின் மூலமாக அனுகூலமோ அல்லது அவயோகமோ ஏற்படும். இதே போல ராசி காரகத்துவங்கள் வித்தியாசமான அணுகுமுறையில நிறைய இடங்கள்ல நமக்கு பயன்படும். கோச்சார கிரகங்கள் நிறைய சமயங்கள்ல ராசி காரகத்துவத்தின்படியே நமக்கு பலனை அளிக்கும். தொழிலை நிர்ணயம் செய்யும் பொழுது அல்லது நோய்க்கு மருத்துவத்திற்கு முடிவு செய்யும் பொழுது, பலன் எடுக்கும் பொழுது இந்த ராசி காரகத்துவம் மிக முக்கிய பலன் அளிக்கும். திசையை கணக்கு செய்யும் பொழுதும் பல இடங்கள்ல நமக்கு கை கொடுக்கக்கூடியது இந்த ராசி காரகத்துவம். உதாரணத்துக்கு, குலதெய்வம் கோயில் எங்கே அமைந்துள்ளது, அதனுடைய அமைப்பு, இருப்பிடம் முடிவு செய்ய நமக்கு இந்த ராசி காரகத்துவத்தின்படியே நம்ம முடிவு செய்கின்றோம். ஒரு பலனை எடுக்கும் பொழுது அந்த பலனின் மூலமாக எதை நிர்ணயிக்கிற, இடத்தை நிர்ணயிப்பதற்கு, பொருளை நிர்ணயிப்பதற்கு, வடிவங்களை நிர்ணயிப்பதற்கு, வடிவமைப்பை நிர்ணயிப்பதற்கு, நமக்கு பலனை எடுப்பதற்கு இந்த ராசி காரகத்துவங்கள் நமக்கு நிறைய இடங்கள்ல பலனை அளிக்கிறது. ஆக ராசி காரகத்துவம் மிக மிக முக்கியமான ஒன்று. அதை விரிவாக எல்லோரும் தெரிந்து வைத்துக் கொள்வது மிக அவசியமானது. அதை பற்றி இன்றைய பதிவில் நாம பார்ப்போம். முதல் 6 ராசிக்கு ஒரு வீடியோவாகவும் 2ஆம் பகுதியில் அடுத்த 6 ராசிக்கும் பார்ப்போம். சரி, வாங்க முதல்ல மேச ராசிக்கு பார்ப்போம். மேச ராசியின் அதிபதி செவ்வாய். ஆண் ராசி, ஒற்றைப்படை ராசியில வரும். காடுகளை குறிக்கக்கூடியது இந்த மேசராசி. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இந்த ராசி காரகத்துவங்கள்லாம் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே புஸ்தகத்துல கூட நமக்கு விரிவாக எந்த இடத்துலையுமே போட்டிருக்க மாட்டாங்க. அதனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேயும் கிடைக்காத ஒரு விஷயம். அதனால முழுசாக பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. நமது நேயர்கள் அனைவரும் இதை பார்த்து பயனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம விரிவாக இங்கே சொல்றோம். சரிங்களா? ஆக மேசராசி என்பது காடுகளை குறிக்கக்கூடியது, கிழக்கு திசையை குறிக்கக்கூடியது.
அதிகமாக வெயில் அடிக்கக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடியது. மலடு ராசி என்ற பெயர் அந்த மேசராசிக்கு. நிறம்னு அடிப்படையில் வரும்பொழுது சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடியது. 4 கால் ராசினே இந்த ராசிக்கு பெயர். வீட்டில் காம்பவுண்ட் சுவரை குறிக்கக்கூடியது. காம்பவுண்ட் சுவர்னு வரும்பொழுது பாவகத்தின் அடிப்படையில் 10ஆம் பாவம் காம்பவுண்ட் சுவரை குறிக்கக்கூடியது. வாகனம் என்று வரும்பொழுது லோடு வெஹிக்கிளை குறிக்கக்கூடியது மேசராசி. ஒரு செயலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஓர் ஆரம்ப நிலையை குறிக்கக்கூடியது மேசராசி. ஏன்னா இது காலபுருஷனின் லக்னம் இல்லைங்களா, அதனால் ஆரம்ப நிலையை குறிக்கக்கூடியது. அதே போல் ரொட்டீனாக திரும்ப திரும்ப நடந்து கொண்டு இருக்கக்கூடிய செயலையும் இந்த மேசராசி குறிக்கும். உறவின் அடிப்படையில் வரும்பொழுது பாசமின்மையை குறிக்கக்கூடியது. உடலில் தலை மூளையை குறிக்கக்கூடியது இந்த மேசராசி. தாது மூலம் ஜீவன் என்று 3 அடிப்படையில் பிரிக்கும் பொழுது மேசராசி தாதுவை குறிக்கக்கூடியது. இடம்னு வரும்பொழுது மலை சிறு காட்டு பகுதிகளை குறிக்கக்கூடியது. முட்செடிகள் நிறைந்த பகுதிகளை, பாறைகள் நிறைந்த பகுதிகளை, சண்டை நடக்கக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடியது மேசராசி. வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி, ஏன்னா நெருப்பு ராசி இல்லைங்களா, அதனால வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகளை குறிக்கும். சிறு கிராமங்கள், திருடர்கள் வாழும் பகுதிகளை குறிக்கக்கூடியது. பகலில் காடும், பகலில் பிறந்திருப்பவர்களுக்கு காடையும், இரவில் பிறந்திருப்பவர்களுக்கு நடு ஊரையும் குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொழிலை பொறுத்தவரை சீருடை பணியாளர்கள், யூனிஃபார்ம் கேடர்னு சொல்லக்கூடிய, யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய பணிகளை குறிக்கக்கூடியது. பாதுகாப்பு பணிகள், பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தக்கூடிய பணியாளர்களை குறிக்கக்கூடியது. அதிக கடினமான பணிகள் செய்யக்கூடியதை குறிக்கக்கூடியது மேசராசி. அதே போல பொறியியல் தொடர்பான பணிகளையும் இந்த மேசராசி குறிக்கும். இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட பணிகளையும் குறிக்கும். சமையலை குறிக்கக்கூடியது இந்த மேசராசி. அறுவை சிகிச்சை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அறுவை சிகிச்சை மருத்துவத்தை இந்த மேசராசி குறிக்கும். வீதியின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வீடு, இடம், கடைகளை குறிக்கக்கூடியது மேசராசி. அல்லது ஊரின் ஆரம்பத்திலே, ஊருக்கெல்லாம் என்ட்ரு ஆகும் பொழுது இருக்கக்கூடிய காடு, தோட்டம், வீடு, நிலம், அல்லது ஊருக்கு கடைசியில் இருக்கக்கூடிய வீடு, தோட்டம், காடு குறிக்கக்கூடியது. பொதுவாக காலை நேரத்தை இந்த மேசராசி குறிக்கும். உழுது நிலம், தாழ்வான இடம், கெமிக்கல் உள்ள இடம் அல்லது கெமிக்கல் வாசனை அடிக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே மேசராசி குறிக்கும். மேய்ச்சல் நிலத்தை குறிக்கக்கூடியது. உக்கிரமான ராசி மேசராசி. நீண்ட ராசி இந்த மேசராசி. அதுக்கு அடுத்தாப்புல ரிஷபராசியின் காரகத்துவங்களை பார்ப்போம். ரிஷபராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன். உருவம் பார்த்தீங்கன்னா காளை மாடு. காலம் நேரம், அதாவது எந்த டயத்தை ஒரு டேல எந்த டயத்தை குறிக்குதுன்னு நண்பகலை குறிக்கக்கூடியது. இது ஒரு பெண் ராசி, இரட்டைப்படை ராசி, நில தத்துவத்தை சேர்ந்த ராசி, ஸ்திர ராசி. குணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசமுடையதாக இருக்கும். ஆனால் அதன் மூலமாக பிரதி விவகாரம் எதிர்பார்க்கக்கூடிய பாசமாக இருக்கும். இடம் எடுக்கும் பொழுது விளை நிலத்தை குறிக்கக்கூடியது. பாதி பயன் அடையக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி. திசையை பொறுத்த வரைக்கும் தெற்கு திசையை குறிக்கக்கூடியது. வீதியை பொறுத்த வரைக்கும் மெயினாக இருக்கக்கூடிய மெயின் ரோடை குறிக்கக்கூடியது. இருப்பிடம்னு பார்த்தோம்னா உள்ளூரை குறிக்கக்கூடியது. நிறம் வெண்மையான நிறத்தை குறிக்கக்கூடியது. 4 கால் உள்ள ராசி இந்த ராசி. வாகனம்னு எடுக்கும் பொழுது சொகுசு வாகனத்தை குறிக்கக்கூடியது. செயலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு செயல் முடிந்த நிலையை குறிக்கக்கூடியது ரிஷபராசி. உறவு அடிப்படையில் வரும்பொழுது அதிக பாசம் வைத்திருக்கக்கூடிய நிலையை காட்டக்கூடியது. உடல் உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் கழுத்து, கண், வாய், மூக்கு குறிக்கக்கூடியது. தாது மூலம் ஜீவனில் மூல ராசியாக இருக்கக்கூடியது ரிஷபராசி. வீதியின் நடுவில் இருக்கக்கூடிய வீடு, கடைகளை குறிக்கக்கூடியது. மாட்டுத் தொழுவம் இருக்கக்கூடிய இடத்தை இந்த ரிஷபராசியை குறிக்கும். ஏன்னா இதனுடைய உருவம் காளை மாடு ஆகும். பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கரு, ரூமு, இடம், இது எல்லாத்தையுமே இந்த ரிஷபராசி குறிக்கும். பேங்கையும் ரிஷபராசி குறிக்கும். செல்வம் இருக்கக்கூடிய இடம் அனைத்துமே ரிஷபராசி குறிக்கும். ஏன்னா இது காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு என்பதை மறந்து விடக்கூடாது. ஆடம்பரமான பொருட்கள் வைக்கக்கூடிய இடம், அதையும் ரிஷபராசி குறிக்கும். ஷோகேஸ்ன்னு சொல்லக்கூடிய ரூம், சில பேர் ஹாலில் வரும்போது ஷோகேஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஷோகேஸ் எல்லாமே ரிஷபராசி குறிக்கும். அதே போல் காதல் ராசி, ரகசிய இடத்தை குறிக்கக்கூடிய ராசி இந்த ராசி. அடிபணியக்கூடிய ராசி, எல்லாருக்கிட்டையும் டக்குன்னு அடிபணியக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி. பால் பண்ணை, மாட்டு ஆஸ்பத்திரியை குறிக்கக்கூடியது. பார்க்கிங் ஏரியாவை குறிக்கக்கூடியது. வீடுகளில் வரும்பொழுது பார்க்கிங் ஏரியாவை குறிக்கக்கூடியது. பீரோ, ஏற்கனவே நம்ம சொன்னோம், பீரோ வைக்கக்கூடியது. பணம் காசு வைக்கக்கூடிய பீரோ, கபோர்டை குறிக்கக்கூடியது. அதே போல் துணி வைக்கக்கூடிய கபோர்டையும் இந்த ரிஷபராசி குறிக்கும். கால்நடை மேயக்கூடிய பகுதிகள், புல்வெளிகள், இந்த லான் ஏரியாவை எல்லாமே இந்த ரிஷபராசி குறிக்கும். உடனடியாக காதல் வயப்படக்கூடிய ராசி, உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசி ரிஷபராசி. காதலோடு இணைந்த காமத்தை குறிக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி. வெறும் காதல் மட்டும் இருக்காது, அதோடு காமமும் இணைந்திருக்கும். பலரின் கூட்டு முயற்சியால் நடக்கக்கூடிய செயல்களை குறிக்கக்கூடியது இந்த ரிஷபராசி ஆகும். அதுக்கடுத்தாப்புல மிதுன ராசி. மிதுனத்தின் அதிபதி யாரு? புதன். உருவம் 2 பேர்
2 குழந்தைகள் இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பை குறிக்கும். இது ஒரு ஆண் ராசி, ஒற்றைப்படை ராசி, காற்று ராசியோடு இணைந்தது, உபய வீடாக வரக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்கு உண்டு. மாலை பொழுதை குறிக்கக்கூடிய ராசி, இயக்கம்னு வரும் பொழுது நிலை இல்லாதது, மாறி மாறி செயல்படக்கூடியது இந்த ராசி. உறவுன்னு வரும் பொழுது பாசமுடைய நடிப்பு, அதாவது ரொம்ப பாசமாக இருக்காம நடிக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. இடம்னு வரும்பொழுது சோலைவனத்தை குறிக்கக்கூடியது, 2 கால் ராசி மிதுன ராசி. வீடுன்னு வரும்பொழுது மாடி வீடை குறிக்கக்கூடியது இந்த மிதுன ராசி. வாகனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட் வெஹிக்கிள், ஸ்கூட்டரு, வித்தவுட் கியர் வெஹிக்கிள், சைக்கிள், இது எல்லாத்தையுமே மிதுன ராசி குறிக்கும். செயல்னு வரும்பொழுது முடிவில்லாதது, பெர்பெக்சுவல், அதாவது திரும்ப திரும்ப ஒரே விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடியது, நீண்டு கொண்டே இருக்கக்கூடியது, இது எல்லாத்தையுமே மிதுன ராசி குறிக்கும். உடல் உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் கை, தோள்பட்டைகளை குறிக்கக்கூடியது இந்த மிதுன ராசி. மிதுன ராசியில் ஒருத்தருக்கு சனி பகவான் இருந்து தசை நடத்துறாருன்னா கைகளில், கை விரல்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். இந்த மாதிரி விஷயங்களை எடுப்பதற்கு, பலனை எடுப்பதற்கு எது பயன்படுது? இந்த ராசி காரகத்துவங்கள் பயன்படுது. தாது மூலம் ஜீவனில் வரும்பொழுது இது ஜீவராசியாக வரக்கூடியது. ஆக உபயராசி எல்லாமே ஜீவராசியாக வரும். அது சிறந்த அமைப்பாக இருக்கும். இரட்டைத்தன்மையுள்ள ராசி, ஹியூமனிசம், அதாவது பண்பான ராசியாக இருக்கக்கூடியது, மனித தன்மையோடு இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி. மனித தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியது, ஹியூமனிடேரியான ராசி இந்த மிதுன ராசி. தோல் நோய்களை குறிக்கக்கூடிய ராசி இந்த ராசி. அதனால தான் சொன்னேன், சனி மிதுனத்தில் இருக்கும் பொழுது இது ஏற்கனவே காற்று ராசியாக வரக்கூடிய அமைப்பில் சனி காற்று ராசியோடு எங்கெல்லாம் தொடர்பு கொள்கிறாரோ அங்கெல்லாம் ஸ்கின் டிசீஸை உருவாக்குவார். காசின் மீது அதிகமான பற்று, பிடிப்பு இருக்கக்கூடிய, ஆர்வம் இருக்கக்கூடிய ராசி இது. பெட்ரூமை குறிக்கக்கூடிய, வீடுகளில் பெட்ரூமை குறிக்கக்கூடிய ராசி இது. சம்போகம் நடக்கக்கூடியது, தாம்பத்தியம் நடக்கக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடியது இந்த மிதுன ராசி. பணத்தால் ஈட்டக்கூடிய திறனை குறிக்கக்கூடியது மிதுன ராசி. மிதுன ராசி பணத்தை வைத்து எப்படி பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது மிதுன ராசி. அறிவான ராசி இந்த ராசி. குரல், பாட்டு, இசை, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை, இசை உணர்வுகளை குறிக்கக்கூடிய ராசி. இசை ரசிகர்களாக இருக்கக்கூடிய ராசி. இசையை பற்றி எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியது, பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ராசி மிதுன ராசி. கருப்பு ராசி இந்த ராசி. அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூங்கா நகரம் இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி. ஒரு முறை நடக்கக்கூடிய சம்பவங்கள் மறுமுறையும் நிச்சயமாக மிதுன ராசியில் இருக்கும் பொழுது நடக்கும். மனதில் என்ன இருக்கின்றது அப்படிங்கிறத கணிக்க முடியாத ராசி மிதுன ராசி. சின்ன சந்துக்குள் இருக்கக்கூடிய வீடு, கடையை குறிக்கக்கூடியது மிதுன ராசி. மிதுன ராசி இரட்டை கதவு கொண்ட வீடுகளை குறிக்கக்கூடியது. கதவு திறக்கும் பொழுது ஒரே கதவாக திறக்காம 2 கதவாக திறக்கணும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்தையுமே மிதுன ராசி குறிக்கும். அதே போல் சினிமா, அட்வர்டைஸ்மெண்ட்டு, ட்ராமா, ஆக்டிங்கு, சங்கீதம், இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய இடம், இது போன்ற விஷயங்கள் அனைத்துமே மிதுன ராசி குறிக்கும். புக் செல்ஃபை குறிக்கக்கூடியது, சைல்டு கேர் இடத்தையும் குறிக்கக்கூடியது இந்த மிதுன ராசி ஆகும். அதுக்கடுத்தாப்புல கடகராசி. கடகராசியின் அதிபதி யாரு? சந்திரன். இது ஒரு பெண் ராசி, இரட்டைப்படை ராசி ஆகும். உருவம்னு பார்த்தோம்னா நண்டு குறிக்கக்கூடியது, நண்டு உருவத்தில் இருக்கக்கூடியது. சரராசி, நீர் வீடு இந்த ராசி குறிக்கும். காலம்னு வரும் பொழுது காலை பொழுதை குறிக்கக்கூடியது. இயக்கம்னு வரும் பொழுது நகரக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடியது, எப்பொழுதுமே நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடியது. குணம்னு வரும் பொழுது அமைதியான குணம், மௌனமான குணத்தோடு இருக்கக்கூடியது. தன்மைன்னு வரும் பொழுது 6 கால் தன்மையோடு இருக்கக்கூடியதாகும். இடம்னு பார்த்தீங்கன்னா வாய்க்கால், டிச்சு, ஆறு போன்ற தண்ணீர் ஓடக்கூடிய பகுதிகளை குறிக்கக்கூடியது. பயனின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது முழுமையான பயன் தரக்கூடிய ராசி கடகராசி. திசைன்னு எடுக்கும் பொழுது வடக்கு திசையை குறிக்கக்கூடியது. நிறம் வெண்மையான நிறமாகும். வீடு அடுக்குமாடி வீடுகள், தங்கும் விடுதிகள், மேன்சன், லாட்ஜ், ஹாஸ்டலு, லைன் வீடு, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வீடுகளை குறிக்கக்கூடியது. வாகனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி லாரி, பெட்ரோல் டீசல் வரக்கூடிய லாரி, ஆசிட்லாம் கொண்டு வரும் பார்த்தீங்களா, டேங்கோடு இணைந்த லாரி, இது எல்லாத்தையுமே அந்த கடகம் குறிக்கும். கடகத்தில் சனி அமர்ந்திருக்கும் பொழுது செப்டிக் டேங்க் கிளீனிங் லாரியை குறிக்கும். ஆக ஒவ்வொரு கிரகம் சம்மந்தப்படும் பொழுது, எவ்வாறு செவ்வாய் சம்மந்தப்படும் போது கெமிக்கல் சுமந்து கொண்டு வரக்கூடிய லாரியை குறிக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தாப்புல செயல் அடிப்படையில் வரும்பொழுது பெரினியல், அதாவது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கக்கூடியது, பெரினியல் டைப்பை குறிக்கக்கூடியது. ஆறுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் பெரினியல் ஆறு, அதாவது எப்பொழுதுமே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆறை குறிக்கக்கூடியது. உடல் உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் மார்பு, நுரையீரலை குறிக்கக்கூடியது. அதோடு நீர்ம இயக்கம், அதாவது ரத்தம், உமிழ்நீர், இது மாதிரி இருக்கக்கூடியதை குறிக்கக்கூடியது. தாது மூலம் ஜீவனில் தாது ராசியாக கடகராசி வருகிறது. நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்கள், வீடுகள், அல்லது நீர்ப்பாங்கான இடங்கள்ல இருக்கக்கூடிய இடம், வீடு, கோயிலை குறிக்கக்கூடியது. கம்மாக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய கோயில், ஆத்தோரத்தில் இருக்கக்கூடிய வீடு, கடைகள், இது எல்லாத்தையும் வாய்க்கால் ஒட்டி இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய
இடங்கள் அனைத்தையுமே கடகம் குறிக்கும். பால் பண்ணைகளை குறிக்கக்கூடியது. இதே போல தெய்வம்னு வரும் பொழுது பெண் தெய்வத்தை குறிக்கக்கூடியது, பெண் தேவதைகளை குறிக்கக்கூடியது. இந்த ஆத்தோரம் வீட்டு நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலையும் குறிக்கக்கூடியது. சலவையகத்தை குறிக்கக்கூடியது, அடிகுழாயை குறிக்கக்கூடியது. அடிகுழாய் அருகில் இருக்கக்கூடிய இடங்களை கடகம் குறிக்கும். திருமண உறவுல பற்றற்று இருக்கக்கூடிய நிலை இந்த கடக ராசியின் நிலையாகும். பொது நலனின் அக்கறையோடு செயல்படக்கூடிய நிலையும் வீட்டை பொறுத்த வரைக்கும் பற்றற்று இருக்கக்கூடிய நிலையிலும் இருக்கும். சகோதர பற்று அதிகமாக இருக்கக்கூடிய ராசி கடகராசி, பாசமான ராசி, மோட்ச ராசியாக இது இருக்கின்றது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய காரக உறவு அதிகமாக கஷ்டப்படுவதையும் கஷ்டப்பட்டதையும் பிரசனம் பார்க்கும் பொழுது காட்டும். பிரசனம் பார்க்கும்போது ஜாமகோல் பிரசனத்துல கடகம் உதயமாக வந்ததுன்னு சொன்னா கண்ணீர் விடும் சூழ்நிலையில ஜாதகர் இருக்கிற கேள்வியாளர் இருக்கின்றார் அப்படிங்கிறத குறிக்கும். அதே போல கடகம் என்பது கடற்கரை, நதிக்கரை, புண்ணிய ஸ்தலங்கள், பள்ளமான பகுதிகளை குறிக்கக்கூடிய ராசி ஆகும். அதற்கடுத்தாப்புல சிம்ம ராசி. சிம்ம ராசியின் காரகத்துவங்கள். சிம்ம ராசியின் அதிபதி யாரு? சூரியன். இது ஒரு ஆண் ராசி, ஸ்திர ராசி, ஒற்றைப்படை ராசி. உருவம்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் உருவமாகும். நெருப்பு தத்துவ ராசி. காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நண்பகல் ராசியாகும். இயக்கம்னு பார்த்தீங்கன்னா நிலையான இயக்கம், ரொட்டீன் நேச்சர், கான்ஸ்டன்ட் நேச்சர். எது நடந்தாலும் நடக்கலனாலும் சூரியன் உதிச்சுக்கிட்டே இருப்பார். அதுபோல ரொட்டீனான நேச்சர் இருக்கக்கூடிய ராசி. குணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோப குணத்தை குறிக்கக்கூடியது. 4 கால் ராசியாகும் இது. இடத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மலை மேல் இருக்கக்கூடிய காடுகளை குறிக்கக்கூடியது. கிழக்கு திசை ராசி. வீதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் ரோடை குறிக்கக்கூடியது. பருவம் காத்தடிக்கக்கூடிய பருவத்தை குறிக்கக்கூடியது சிம்ம ராசி. நிறம் சிவப்பு நிறமாகும். வாகனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெவி வெஹிக்கிள், கனரக வாகனங்கள், கனரக வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய ஹெவியான வெஹிக்கிளை குறிக்கக்கூடியது. செயல் முடிவான செயல், அதாவது ஃபைனல் டெசிஷன், இறுதியான முடிவை குறிக்கக்கூடியது, இறுதியான செயலை குறிக்கக்கூடியது. உறவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக பாசமாக அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உறவை குறிக்கக்கூடியது. பாசமாக இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. தாது மூலம் ஜீவனில் இது மூல ராசியாக வரக்கூடியது. உடல் உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் மார்பு, இதயத்தை குறிக்கக்கூடியது இந்த சிம்ம ராசி. மிருக ராசி இந்த ராசி சிம்ம ராசி. முரட்டு குணம் இருக்கும். அதே போல பழைய கோட்டைகள், பூர்வீக வீடுகள், சந்தை, பையில் வைக்கக்கூடிய கபோர்டுகளை குறிக்கக்கூடியது. ஓல்டு பங்களா, பழைய பங்களா, பழைய லாட்ஜ் குறிக்கக்கூடியது. சூதாட்டம் நடக்கும் இடத்தை குறிக்கக்கூடியது. நெருப்பு ராசி என்பதால சமையல் அறையை குறிக்கக்கூடியது. மாடி வீடை குறிக்கக்கூடியது. மணக்கோட்டை கட்டக்கூடிய ராசி சிம்ம ராசி. பிடிவாதம் பிடிக்கக்கூடிய ராசி. பந்தாவிற்காக செலவு செய்யக்கூடியது. பந்தாவிற்காக ஸ்டேட்டஸ்க்காக பணத்தை கொடுத்து செலவு செய்யக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. கனவு உலகத்திலேயே வாழக்கூடிய ராசி சிம்ம ராசி. எதையுமே புரிந்து கொள்ளாத தன்மை இருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் செயல்படக்கூடிய ராசி. மேடான பகுதிகளை குறிக்கக்கூடிய ராசி. வயிறு, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய மேடான பகுதி வயிறை குறிக்கக்கூடிய ராசி. அதே போல் நிர்வாக கட்டிடங்கள், அதாவது சிஓ, சென்ட்ரல் ஆஃபீஸ், ஜோனல் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களை குறிக்கக்கூடிய நிர்வாக கட்டிடங்கள், நிர்வாக இடத்தை குறிக்கக்கூடியது. இப்போ சிம்ம ராசியிலேருந்து ஒருத்தருக்கு கோச்சாரத்தில் ஒரு கிரகம் தொடர்பு கொள்ளுதுன்னா அவர் டிரான்ஸ்ஃபரை பற்றி கேட்குறாருன்னா அவர் நிர்வாக கட்டிடங்களுக்கு, சென்ட்ரல் ஆஃபீஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவீங்க சார், ஜோனல் ஆஃபீஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவீங்க சார் அப்படின்னு சொல்லுவதற்கு பயன்படுகிறது. கரடு முரடான இருக்கக்கூடிய பகுதிகளை, பாறைகளை குறிக்கக்கூடிய பகுதி சிம்ம ராசி. அதோடு அரசு கட்டிடங்களை குறிக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. நினைவு சின்னம், மோனுமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நினைவு சின்னங்களை குறிக்கக்கூடியது. ஊரின் புகழ்பெற்ற இடங்கள், பழைய இடங்களை குறிக்கக்கூடியது. இந்த இடத்த சொன்னாலே தெரியும் அப்படின்ற இருக்கக்கூடிய இடங்களை குறிக்கும். பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இந்த சிம்ம ராசி தான் குறிக்கும். தொடர்ச்சியான வருமானத்தை குறிக்கக்கூடியது. கான்ஸ்டன்ட் ரெவன்யூ குறிக்கக்கூடியது. அதே போல காம்ப்ளெக்ஸை குறிக்கக்கூடியது. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை குறிக்கக்கூடியது. வீட்டின் வெப்பம் மிகுந்த பகுதி, எப்போ எங்கே வீட்டில் சூடு அதிகமாக இருக்குதோ அந்த பகுதியை சிம்ம ராசி குறிக்கும். சூரிய வெளிச்சி படக்கூடிய இடம் வீட்டில் எங்கேயாவது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்த இந்த சிம்ம ராசி தான் குறிக்கும். மனதில் இருக்கக்கூடிய காதலை, மென்மையான உணர்வை வெளிப்படுத்த தெரியாத ராசி சிம்ம ராசி. முரட்டுத்தனமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. அதே போல நீரற்ற ராசி இந்த சிம்ம ராசி. அதுக்கடுத்தாப்புல கன்னிராசி. கன்னிராசி அதிபதி யாரு? புதன். இது ஒரு பெண் ராசி, இரட்டைப்படை ராசியாகும். பஞ்சபூத தத்துவத்துல பூமி தத்துவத்தை குறிக்கக்கூடியது. இயல்புன்னு பார்த்தீங்கன்னா நிலை இல்லாதது, அன்ஸ்டேபிள், ஒலட்டைல்னு சொல்லக்கூடிய மாறி மாறி செயல்படக்கூடிய ராசி. காலம் இரவை குறிக்கக்கூடியது. இயக்கம்னு பார்த்தீங்கன்னா போய் வருவது, மாறி மாறி இருக்கக்கூடிய, ஆக்சிலேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸ்விங், மாறி மாறி முடிவெடுக்கிறது, ஸ்விங்கிங் நேச்சர். குணம்னு பார்த்தீங்கன்னா பாசமானது. தன்மைன்னு எடுக்கும்பொழுது ஒரு கால் தன்மையோடு செயல்படக்கூடியது. பயன் பார்த்தீங்கன்னா 50% பயன், அதனால தான் ஒரு கால். மனிதனுக்கு 2 கால், அதில் 50% பயனை ஒரு காலை குறிக்கக்கூடியது. திசைன்னு எடுக்கும்பொழுது தெற்கு திசையை குறிக்கக்கூடியது.
இலக்குன்னு வந்தா சந்தை குறிக்கக்கூடியது, சின்ன சந்துக்குள்ள இருக்கக்கூடியதை குறிக்கக்கூடியது. பருவம் மழை காலத்தை குறிக்கக்கூடியது. அதே போல வீடுன்னு எடுத்தீங்கன்னா தனி வீடு குறிக்கக்கூடியது. வாகனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இலகு வாகனம், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்கூட்டரு, சைக்கிள், வித்தவுட் கியரை குறிக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தாப்புல உடற்கூறை பொறுத்த வரைக்கும், உடலை பொறுத்த வரைக்கும் வயிறு, குடல், ஜீரண உறுப்புகள், ஜீரண சம்பந்தப்பட்ட அனைத்து பகுதிகளையும் குறிக்கக்கூடியது இந்த கன்னிராசி ஆகும். அதனால கன்னியில குருவும் சனியும் சேர்ந்திருக்கும் பொழுது அஜீரண கோளாறு ஏற்படுகிறது அப்படின்ற நம்ம சொல்றோம். தாது மூலம் ஜீவனை பொறுத்த வரைக்கும் இது ஜீவராசியாக இருக்கக்கூடிய அமைப்பு. இடத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி கூடங்கள், டியூஷன் சென்டரு, புத்தக அலமாரி, லைப்ரரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடியது. நஞ்சை புஞ்சை அனைத்துமே இந்த கன்னிராசி குறிக்கும். அறிஞர்கள் கூடி விவாதிக்கக்கூடிய இடம், நம்ம ஆபீஸ்ல எடுக்கும்போது டிஸ்கஷன் ரூம், மீட்டிங் ரூம், மீட்டிங் ஹால், இது எல்லாத்தையுமே இந்த கன்னிராசி குறிக்கும். வேதத்தை குறிக்கக்கூடியது இந்த கன்னிராசி ஆகும். உணரக்கூடிய ராசி, எதையும் உணர்ந்து புரியக்கூடிய ராசி இந்த கன்னிராசி. அதோடு ஞானத்தால் அடையக்கூடிய ஞானத்தால் இறைவனை அடையக்கூடியது, ஞானத்தால் ஒரு விஷயத்தை தெளிவு பெறக்கூடிய அனைத்தையுமே இந்த கன்னிராசி குறிக்கும். சந்தேக பேர்வழியாக இருக்கக்கூடிய ராசி, ஆசானை குறிக்கக்கூடிய ராசி, அடுத்தவர்களை எடை போடக்கூடிய ராசி, அதோடு ஊர் விட்டு ஊர் போதலை குறிக்கக்கூடிய ராசி இந்த கன்னிராசி ஆகும். அதோடு நிபுணர்கள் கூடக்கூடிய இடம், ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூடக்கூடிய இடத்தை இந்த கன்னிராசி குறிக்கும். இன்னொரு கன்னிராசி பார்த்தீங்கன்னா மலட்டு ராசியோடு இணைந்ததாகும். எளிதில் குழந்தை பிறக்காத தன்மையை குறிக்கக்கூடியது. ஏன்னா இது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு. அதுக்கு அடுத்தாப்புல அதிகமாக சிந்திக்கக்கூடிய ராசி, ஏன்னா ஏற்கனவே அறிவு அதிகம் இல்லைங்களா, அதனால் அதிகமாக சிந்திக்கும். கோஆபரேட்டிவ் சொசைட்டி அல்லது சிட்டி, ஹார்ட் ஆஃப் தி சிட்டி, ஹோல்சேல் பிஸ்னஸ் நடக்கக்கூடிய இடங்கள், ஐடி ஒர்க்கு, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ட்ரைனிங் சென்டரு, ட்ரெயினரு, கோச்சு. இந்த ட்ரைனிங் சென்டர்னா சில ஆஃபீஸுன்னு தனியாக ட்ரைனிங் சென்டர்னே வச்சிருப்பாங்க. அந்த ட்ரைனிங் சென்டர் எல்லாமே இந்த கன்னிராசி தான் குறிக்கும். ட்ரெயினர், கோச்சை இந்த கன்னிராசியே குறிக்கும். கடனை அடைக்க முடியாமல் ஊரை விட்டு ஓடி போவதை இந்த கன்னிராசி தான் குறிக்கும். அதே போல இடம் விட்டு இடம் மாறக்கூடியதை இந்த கன்னிராசியே குறிக்கும். ஒரு சம்பவம் ஒரே மாதிரியே 2 முறை நடக்கக்கூடியதை குறிக்கும். உதாரணத்துக்கு கன்னிராசியில அந்த கிரகம், கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகம் கன்னிராசியில வரும் பொழுது ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், சார் நான் ரீவாலுவேஷன் போட்டால் மார்க்கு கூடவோ குறையோ கிடைக்குமா அப்படின்னா, கன்னிராசியில் வரும்போது அந்த கேள்வியை கேட்குறாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதே மார்க்கு தான் வரும். பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது. ஏன்னா ஒரு சம்பவம் ஒரே மாதிரி 2 முறை நடக்கக்கூடியதை இந்த கன்னிராசியை குறிக்கும். இதெல்லாம் முடிவு பண்ணுவதற்கு இந்த கன்னிராசி பயன்படும். நரம்பு சம்பந்தப்பட்ட நரம்பு பிடிப்பு, தசை பிடிப்பை குறிக்கக்கூடிய ராசி. இயற்கையாகவே அறிவோடு செயல்படக்கூடிய ராசி. அதனால புலன்களால் உணர்வதை குறிக்கக்கூடிய ராசி. அதே போல கன்னிராசியில குரு இருக்காருன்னு சொன்னா அது ஆரம்ப கல்வியை குறிக்கும். கன்னிராசியில புதன் இருக்காருன்னு சொன்னா அது காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கும். செவ்வாய் இருக்காருன்னு வைங்க, அங்க வாத்தியாரா, ஆக பிடி டீச்சரு, பிடி வாத்தியார், கோச்சை குறிக்கக்கூடிய நிலையாகும். சூரியன் இருக்கும் பொழுது மருத்துவ கல்லூரி ஆசிரியரை குறிக்கும். அதே போல சூரியன் வந்து உங்களுக்கு ஏஜிஎம், டிஜிஎம் இவங்களை குறிக்கக்கூடிய இடமாகும். குருவும் புதனும் சேர்ந்து இருக்கும் பொழுது ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் அல்லது கன்வென்ஷன், அதாவது சில பேர் ஒரு துறை சார்ந்த அறிவாளிகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கான்வென்ஷன் குறிக்கக்கூடிய இடமாகும். குருவும் சனியும் இணைந்திருக்கும் பொழுது வயதான, அதாவது ரிட்டையர்மெண்ட்டை ஒத்து இருக்கக்கூடிய வாத்தியார்கள், பீப்புள், ஒரே துறையில வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர்களை குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சுக்கிரன் இருக்கும் பொழுது, கன்னியில சுக்கிரன் இருக்கும் பொழுது சிறு வயது பெண் டீச்சர்கள் அல்லது கலையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கோச்சு, ட்ரெயினரை குறிக்கக்கூடிய இடமாகும். ராகு கேதுக்கள் கன்னியோடு தொடர்பு பெறும் பொழுது அது ரிசர்ச் கைடு, ரிசர்ச் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கும். ஆக இவ்வாறு ஒவ்வொரு ராசியோடு எந்தெந்த கிரகம் தொடர்பு கொள்ளுதோ அதை வைத்து நம்ம பலனை எளிமையாக எடுக்க முடியும். இதற்காகத்தான் இந்த ராசி காரகத்துவங்கள் பயன்பெறுகின்றன. சரிங்க, இது வரைக்கும் 6 ராசி பார்த்தோம். இதுக்கு அடுத்தாப்புல துலாத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அடுத்த 6 ராசியை அடுத்த பதிவாக பார்ப்போம். நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு புதுவிதமான தகவலை தந்திருக்கும் நம்புறேன். நிச்சயமாக கமெண்ட்ல அது என்ன நீங்க ஃபீல் பண்றீங்கன்றதை சொல்லுங்க. அதை படிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கின்றேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.